நீங்க பூனை வளர்க்குறீங்கன்னா, கொஞ்சம் ஹானஸ்ட்டா பதில் சொல்லுங்க. உங்க வீட்ல பூனை பெட்டா? இல்ல நீங்க தான் அதுக்கு பெட்டா? எனக்கு பல நேரம் அந்த டவுட் இருக்குங்க. சில நேரம் பூனைகள பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவ்ளோ குட்டி உடம்புக்குள்ளார எப்படி இவ்ளோ பெரிய ஆட்டிட்யூட் வந்துச்சு அப்படின்னு. அதுவும் இந்த கியூட்டான முகத்த வச்சுக்கிட்டு, நம்மளையே ஃபுல் டைம் சர்வன்ட் மாதிரி வேல வாங்கும் பாருங்க. காலையில எழுந்திரிச்சதுலேருந்து அதுக்கு சாப்பாடு, தண்ணி, லிட்டர் கிளீன் எல்லாம் நம்ம பண்ணுவோம். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணா கூட நம்ம கூப்பிடும்போது திரும்பி கூட பார்க்காம ஒரு சீன் போடும் பாருங்க. அப்படி இருக்கும். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல வந்து உரசும்ல அந்த கால. அப்பதான் தோணும். சரிப்பா, நீ நல்ல பையன் தான். உட்கார், உட்கார் அப்படிங்கிற மாரியே. நம்ம வீட்ல வர கெஸ்ட்டுக்கு கூட நம்ம ரூல்ஸ் வச்சிருப்போம். சோஃபால இங்க உட்காருங்க, பெட்ல இப்படிதான் படுக்கணும், அந்த சேர் அங்க தான் இருக்கணும் அப்படின்லாம். ஆனா அந்த பூனை வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அது எங்க உட்காருதோ அதுதான் அதோட இடம். நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு பக்கத்துல உட்காந்துக்கணும். இதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? இந்த மாரி எல்லாமே பண்ணா கூட அந்த குட்டி முகம், அந்த மியாவ் நம்ம பக்கத்துல வந்து அமைதியா உட்கார்றது, இது எல்லாத்தையும் பார்த்தோனே, சரி நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு நம்மள சொல்ல வச்சுரும். அதனால தான் இந்த பூனை அப்படின்றது கியூட்டான பெட் மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டையே தன்னோட வேர்ல்டா மாத்திக்கிற ஒரு குட்டி பாஸ். இன்னைக்கு என் பூனைய பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேட் டே. ஸோ கேட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கேட் டே. உங்க வீட்ல உண்மையான பாஸ் யாரு? நீங்களா? உங்க பூனையா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க வீட்ல பூனை இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு எந்த கலர் பூனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.